ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நான் எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு? இதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல ரூலிங் பார்ட்டி இதை எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. இதுக்கு பின்னாடி காவல்துறை எந்த விஷயத்த மறைச்சு இதை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியவே இல்லை. ஒருவேளை இந்த விஷயம் டைலிட் ஆனா போதும், இந்த டாபிக் மாறினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்ல உண்மையாலுமே யாரு குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா கேள்வி உருவாகிட்டே இருக்கு. ஆனா பதில் மட்டும் எங்க இருந்துமே வரதே கிடையாது. நேத்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில ஒரு முக்கிய குற்றவாளியா இருந்த திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. அந்த என்கவுண்டருக்கு பின்னாடி இங்க எவ்வளவோ ஒரு பெரிய அரசியல் நடத்தப்பட்டு இருக்கு. நிறைய கேள்விகள் இருக்கு. அது என்கவுண்டரா கொலையா அப்படிங்கிற பார்வையில நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ என்ன கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டா பார்ப்போம். பிரபா டாக்ஸ் சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த திருவேங்கடம் அப்படிங்கிற நபர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவரான 11 பேர்ல ஒரு நபர் தான் இந்த திருவேங்கடம். இவங்க ஆரம்பத்தில் பூந்தமல்லி சிறையில் இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செம்பியன் காவல்துறை அவங்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நேற்று காலையில் இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது திருவேங்கடத்து மேலே நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த என்கவுண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் காவல்துறை நாங்கள் எப்படி கூப்பிட்டு போனோம், என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரியான ஒரு 4th 5th படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு லெட்டர் எழுதுறாங்க அப்படின்னா சரியான டேட்டை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ப்ராப்பராகவே இருக்காதுல்ல, படிக்கிறப்பவே நமக்கு தெரியும் என்னென்ன ஃபிளாஸ் இருக்குன்னு. அதை மாதிரி அவ்வளவு டவுட் இருக்கு அந்த அறிக்கைக்கு பின்னாடி. அதே மாதிரி அந்த கொலையில இவர் திருவேங்கடம் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த கொலை செய்யப்பட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு அதுல திருவேங்கடம் இந்த நபர் தான் அப்படின்னு காமிக்கிறாங்க. இங்க யாரும் அதுல கேள்வி கேட்கவே இல்லை. திருவேங்கடம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல இல்லை அப்படின்னு இங்க யாருமே பேசவே இல்லை. ஆனா அந்த ஃபுட்டேஜை காட்டி அந்த கொலை வழக்குல இவர் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்போ என்கவுண்டருக்கும் அந்த ஃபுட்டேஜுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பட் அந்த ஃபுட்டேஜை வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டேஜை நீங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்க. அதில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டக்கூடிய நபர்களில் திருவேங்கடமும் ஒரு ஆளாக இருந்திருக்காரு. ஓகே, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி பாஸ்லாம் நமக்கு தெரியும். நேற்று காலையில் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 8 மணி அளவில் காவல்துறையிலேருந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதாவது நாங்கள் எப்படி திருவேங்கடத்தை எங்கே கூப்பிட்டு போனோம், எதுக்காக கூப்பிட்டு போனோம், எப்படி இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சம்பவத்தை உங்களுக்கு ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கேள்வியை ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களாலேயே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்தேகங்களை புரிஞ்சிக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, ஒரு 5:30 மணிக்கு அவரை நாங்கள் கூப்பிட்டுட்டு போக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5:30 மணி அப்படிங்கிறது என்ன, வாக்கிங் கூப்பிட்டு போகிற டைம்? அது வாக்கிங்காக கூப்பிட்டு போகிறோம் நம்ம? ஏன்னா பொதுவாக இதை மாதிரி ஒரு குற்றவாளி ஏதோ ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா என்னத்துக்காக கூப்பிட்டு போவாங்க அப்படின்னா, எத்தனை மணிக்கு கூப்பிட்டு போவாங்கன்னா ஒரு 7, 7:30 அந்த டைம் தான். இது வரைக்கும் ஒரு கோர்ட்டுக்கே கூப்பிட்டு போனாலும் அந்த டைமுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. இவங்க 5:30 மணிக்கு கூப்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றது, அதுவும் 5:30 மணி அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லை. 5:30 மணி அளவில் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இது ஒரு காவல்துறை எழுதக்கூடிய அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயமா அளவில் அப்படிங்கிறது பெரிய ஒரு டவுட். அதே மாதிரி எங்க கூப்பிட்டு போறாங்க அப்படின்னா, மணலில திருவேங்கடம் ஆல்ரெடி தங்கியிருந்த ஏரியாவில் அவருடைய வீட்டில் ஏதாவது ஆயுதம் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணுறதுக்காக அவரை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கூப்பிட்டுட்டு போகிறப்போ ரெட்டேரி பகுதியில் போயிட்டு இருக்கப்போ அவருக்கு எனக்கு உடல் உபாதையாக இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொன்னப்போ அவரை அவங்க விட்டுருக்காங்க. ஒருவேளை ஹேண்ட் கஃப் போட்டிருந்துருக்கலாம். அப்போ அதை மாதிரி சுச்சுவேஷனில் அதை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது யூஸ்வலான ஒரு விஷயம். அங்கேருந்து அவர் தப்பிச்சு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறிக்கையில் இருக்கக்கூடியது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நானா அதுவும் சொல்ல. அங்கேருந்து தப்பிச்சு போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு போனவர் அங்கேருந்து பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்ல ஓடுறப்ப சுடல யாரும், உள்ள போயிட்டாரு காட்டுக்குள்ள, புழலுக்குள்ள இருக்க புழல் ஜெயில சுத்தி இருக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ள போயிட்டாரு. அங்க இருக்கக்கூடிய வெஜிடேரியன் வில்லேஜ்னு, அதாவது இந்த சம்பவம் இவர் தப்பிக்க ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இவர் சுடப்பட்ட சம்பவமா காவல்துறை சொல்ற இடத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஒரு 6 to 7 கிலோமீட்டர் இருக்கு. 7 கிலோமீட்டர் வரைக்கும் இவர் இங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு. அது வரைக்கும் கூட இருந்த காவலர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை யாரும் கேட்கக்கூடாது. ஸோ அங்க போயிருக்காரு. அங்க போயிட்டு அவர் துப்பாக்கி மறைச்சு வச்சிருந்தாரு. அதை எடுத்து காவலர்களை சுட ஆரம்பிச்சாரு. ஸோ அதனால இவங்க திரும்ப துப்பாக்கி சூடு நடத்தினாங்க, அதில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் அந்த அறிக்கையில சொல்றாங்க. எப்படி அவர் கையில துப்பாக்கி வந்தது அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு மூவி பார்க்குறோம்னாவே என்னப்பா திடீர்னு ஹீரோ கையில் எப்படி துப்பாக்கி வந்ததுன்னு கேள்வி கேட்போம்ல, அதே மாதிரியே தான் இருக்கு. இத்தனை காவலர்கள் கூப்பிட்டு போறாங்க, வாகனத்துல கூப்பிட்டு போறாங்க, அவ்வளோ செக் பண்ணி தான் கூப்பிட்டு போவாங்க. ஆனா அதை தாண்டி இத்தனை நாள் அப்ரூவல் ஆகி
போலீஸோட கஸ்டடியில் இருந்த பர்சன் அவர் கையில் எப்படி இதை மாதிரி ஒரு துப்பாக்கி வந்தது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். ஆனால் இந்த அறிக்கையில் அவர் நாட்டு துப்பாக்கி வச்சிருந்தாரு, அதை எடுத்து போலீஸை சுட ட்ரை பண்ணாரு, அதனால இவங்க திரும்ப சுட்டாங்க. அவர் காட்டுக்குள்ள ஓடினதுனால காலெல்லாம் பார்த்து குறி வச்சு சுட முடியல, அதனால சுட்டம் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த என்கவுண்டரோட விஷயம். இந்த என்கவுண்டர் முடிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய என்கவுண்டர், இப்போ கூட ரீசெண்டாக ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க. ஓகே, என்கவுண்டர் முடிஞ்சு போச்சு. பட் இந்த என்கவுண்டரில் நிறைய டவுட் இருக்கு. அந்த டவுட்டை தாண்டி இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதுனால இந்த வழக்கு எப்படி திசை திருப்பப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன டவுட் அப்படின்னா, ஏன் ஃபர்ஸ்ட் 5:30 மணிக்கு, இது வரைக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய டைமுங்கிறது 7:30 அந்த டைம் தான், ஆனால் ஏன் 5:30 மணிக்கு கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற கேள்வி ஒன்று. அதை தாண்டி இவர் அப்ரூவரான ஒரு நபர். ஸோ தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் வந்து அப்ரூவர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஏன் இவர் தப்பிக்க ட்ரை பண்ணுறாருன்னு அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் உண்மையாலும் தப்பிக்க ட்ரை பண்ணாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வந்து தப்பு செஞ்சுட்டேன்னு உள்ளே வந்தவரை தப்பிக்க ட்ரை பண்ணார் அப்படின்னு சொல்றது எங்கேயோ ஒரு சந்தேகம் இருக்கு, உங்களுக்கே பார்க்குறப்ப புரியும். அதே மாதிரி அவர் கையில் எப்படி துப்பாக்கி வந்தது? துப்பாக்கியை வச்சு தான் இத்தனை நாள் நீங்கள் கஸ்டடியில் வச்சுருந்தீங்களா? இது உங்களை இத்தனை பேரை மீறி தான் ஒரு துப்பாக்கி வச்சிருந்தாரா அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் பொதுவாக பார்க்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, அந்த அறிக்கையை படிக்கக்கூடிய எல்லாருக்குமே புரியும். இப்போ இந்த என்கவுண்டர் முடிச்சிட்டாங்க, சரி ஓகே, சம்பவம் முடிஞ்சு. ஒரு குற்றவாளி, இவருக்கு இந்த வழக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இவர் மேலே 4-5 வழக்கு இருக்கு, சரி ஓகே, கொண்டுட்டாங்க, ஒரு குற்றவாளி அழிஞ்சு போயிட்டார் அப்படின்னு எடுத்துப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி மறைக்கப்படக்கூடிய உண்மைகள் இருக்குல்ல, இந்த திருவங்கடம் சொல்லக்கூடிய வாக்குமூலம் இருக்குல்ல. இப்போ இவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இவர் நிறைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, அதுக்கு பின்னாடி நிறைய பேர் மாட்டியிருக்கலாம்ல. இப்போ அந்த உண்மைகள்லாம் எங்கே மறைக்கப்பட போகுது? இப்படி நடக்கிறப்போ அந்த இவர் திருவங்கடத்திட்ட இருக்கக்கூடிய விஷயம் இங்கே இருக்கக்கூடிய யாரோ வெளில வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, என்ன காரணத்துக்காக இந்த இது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு. இது குறித்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு எல்லா அரசியல், ஏன்னா இதை வெளிப்படையாவே தெரியுது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் வெளியில வரக்கூடாது அப்படின்னு தான் இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு. சரி, இந்த சம்பவம் நடந்ததுனால திருவங்கடம் ஒருத்தர் சொல்ல போற அந்த உண்மை மட்டும்தான் வெளியில வராத போச்சா அப்படின்னா இல்ல. இன்னும் 10 பேர் இருக்காங்களா கஸ்டடியில, அவங்க இனிமே ஏதாவது சொல்லுவாங்களா? போலீஸ் போயிட்டு இதை தான் நீங்க சொல்லணும்னு சொன்னா அதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு என்கவுண்டர் அவங்க கண்ணு முன்னாடியே பார்த்துட்டாங்க. கூட இருந்த 11 ஆள்ல ஒரு ஆள் இல்ல, கொல்லப்பட்டாரு, என்கவுண்டர்னு முடிச்சுட்டாங்க வேலையை. அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு பயம் இருக்கும்ல, இதுல வந்து நாம வந்து நம்மளுடைய ஒப்பீனியன் யாரையும் சொல்லக்கூடாது, உண்மையா இவங்க தான் என்ன வழி நடத்தினாங்க, இவங்க தான் இந்த மர்டருக்கு பிளான் போட்டாங்க, இவங்க தான் என்ன கொல்ல சொன்னாங்க, இவங்கள்ட்ட இருந்தா நான் இப்போ கேஷ் வாங்கினேன் அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஆனா போலீஸ் வந்து நீ அந்த நம்பரே இதுல பேசக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா அந்த நபர் எப்படி சொல்லுவாரு? அவருக்கு இவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு, ஏன்னா அவரு உயிர் முக்கியம் இல்லை, ஏற்கனவே ஒரு மரணத்தை வேற பார்த்துட்டார்ல. அப்படிங்கிறப்போ இதுக்கு பின்னாடி இந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது இப்போ ஒரு டைல்யூட் பண்ற விஷயமா கண்டிப்பா இருக்கும். அதாவது நாங்க இந்த குற்றவாளியவே, இதை மாதிரி ஒரு கொலை செஞ்ச குற்றவாளியவே என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு பாதிக்கப்பட்ட தரப்புக்கு வந்து சொல்லி ஒரு ஆறுதலா ஒரு டாபிக்கை வந்து டைல்யூட் பண்ணிட்டு அடுத்த டாபிக் கொண்டு போற ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு பின்னாடி இதை மாதிரி சம்பவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குற்றங்கள் வந்து யாராரு பெரும்புள்ளிகள் வந்து நம்ம எந்த குற்றத்திலையுமே சிக்கிறத பார்க்கறதே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து எப்படி போகுது அப்படின்னு தெரியாது. அதே மாதிரியே இந்த வழக்கும் போயிடுமோ அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமும். யார் குற்றவாளியோ அவங்க வந்து இவங்க எல்லாம் கூலிப்படைகள், இந்த சம்பவத்தை செஞ்சவங்க. பட் இந்த கூலிப்படையை ஏவி விட்டவங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவ் என்ன இருக்கு, அரசியல் என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும். அதற்கான வேலைக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய கோரிக்கை. வில் see you on next video. Bye viewers.